பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே குருபவனபுரேஷாய. ஓம் நமோ பகவதே நாராயணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீகிருஷ்ணாய. ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்தின் 3வது அத்தியாயம். பக்தியின் துயரம் நீங்குதல். நாரதர் கூறுகிறார், சனகாதி மகரிஷிகளே, பக்தி, ஞானம், வைராக்கியம் ஆகியவர்களை நிலைத்து நிற்கச் செய்ய சுகபிரம்ம ரிஷி கூறிய ஸ்ரீமத் பாகவத கதைகள் முழு மூச்சுடன் எங்கும் பரவச் செய்து அதன் வாயிலாக ஞான வேள்வியை எங்கும் ஒலிக்கச் செய்ய போகிறேன். இந்த வேள்வியை நான் எங்கே செய்யட்டும்? அதற்கான ஒரு நல்ல இடத்தை கூறுங்கள். நீங்களே வேதங்களில் கரை கண்டவர்கள். ஆகவே ஸ்ரீ சுகர் கூறிய அந்த ஸ்ரீமத் பாகவதத்தின் பெருமையை கூற வேண்டுகிறேன். ஸ்ரீமத் பாகவத கதைகள் எத்தனை நாட்கள் சொல்ல வேண்டும்? அதை செய்யும் விதிமுறைகள் என்னவோ தயவு செய்து கூற வேண்டுகிறேன். சனகாதி முனிவர்கள் பதில் கூறுகிறார்கள், நாரதரே, நீங்களோ சிறந்த அறிஞர், வணக்கத்திற்குரியவர். நீங்கள் கேட்டவை அனைத்தும் நாங்கள் கூறுகிறோம். ஹரித்வாரத்தின் அருகில் ஆனந்தவனம் என்ற ஒரு வனம் உள்ளது. அது மிகவும் ஏகாந்தமான இடம். அங்கு அநேக மகரிஷிகள் வசிக்கிறார்கள். தேவர்களும் சித்தர்களும் அங்கு வந்து போகிறார்கள். பலவிதமான மரங்கள், செடிகொடிகள் நிறைந்துள்ளதால் அந்த வனம் அடர்த்தியாக உள்ளது. நுண்ணிய மெல்லிய மணல்கள் எங்கும் பரவியுள்ளன. அந்த வனம் மிகவும் அழகானது, ஏகாந்தமானது. பொற்றாமரை மனம் எங்கும் பரவி வீசும். அதன் அருகில் வசிக்கும் சிங்கம், யானை முதலிய பரஸ்பர விரோதம் பாராட்டும் பிராணிகள் கூட பகைமை மறந்து அன்பாக வசிக்கின்றன. அங்கு தாங்கள் வேறு புதிய முயற்சிகள் ஏதும் ஏற்காது. ஸ்ரீமத் பாகவதத்தை கூறும் ஞான வேள்வியை தொடங்குங்கள். அங்கு கதைகளின் இடையில் அபூர்வமான ஆனந்த அனுபவம் ஏற்படும். பக்தி தேவியும் தன் கண்ணெதிரில் பலமற்று வயோதிகத்தால் வாடி வதங்கி போய் படுத்திருக்கும் ஞானம், வைராக்கியம் என்ற தன் 2 புதல்வர்களை மலைத்து கொண்டு அங்கு வருவாள். ஏனெனில் எங்கு ஸ்ரீமத் பாகவத கதைகள் கூறப்படுகின்றனவோ அங்கெல்லாம் பக்தி முதலியவர்கள் தாங்களாகவே வந்துடுவார்கள். அங்கு அவர்கள் காதுகளில் இக்கதைகளின் ஒளி விழுமேயானால் அம்மூவரும் முதுமை நீங்கி இளமை பெறுவார்கள். சூதர் கூறுகிறார், இவ்வாறு கூறிய சனகாதிகள் நாரதரை மலைத்து கொண்டு ஸ்ரீமத் பாகவதமாகிற அமுத கதைகளை கேட்க விரும்பி கங்கை கரைக்கு வந்தனர். இவ்வாறு அவர்கள் கங்கை கரைக்கு வரவே பூவுலகம், தேவருலகம், பிரம்மலோகம் ஆகிய அனைத்து உலகங்களிலும் உற்சாகம் இருந்தது. அவர்களும் இங்கே வரலாயினர். பகவத் குண கதைகளான இன்சுவை அமுதத்தை பருக விருப்பமுள்ள எல்லா இறையடியார்களும் நான் முந்தி நீ முந்தி என போட்டி போட்டுக்கொண்டு முன் வந்தனர். அவ்வாறு வந்தவர்கள் பிருகு மகரிஷி, வசிஷ்டர், சியவனர், கௌதமர், மேதாதி, தேவலர், தேவராதர், பரசுராமர், விஸ்வாமித்திரர், சாகலர், மார்க்கண்டேயர், தத்தாத்ரேயர், பிப்பலாதர், யோகேஸ்வரர்களான வியாசரும் அவரது தந்தை பராசரரும், சாயா, சுகர், ஜாஜலி, ஜன்கு முதலிய முதன்மையான மகரிஷிகள் அனைவரும் தங்கள் தங்கள் மனைவி, மக்கள், சீடர்கள் சூழ ஆவலோடு அங்கு வந்தனர். இவர்கள் தவிர 4 வேதங்கள், 108 உபநிடதங்கள், மந்திர தந்திர சாஸ்திரங்கள், 17 புராணங்கள், வேத அங்கங்களான சிக்ஷை, வியாகரணம் முதலிய 6 சாஸ்திரங்கள் ஆகிய அனைத்தும் தங்கள் நிஜ உருவத்துடன் அங்கு வந்தன. கங்கை முதலிய புண்ணிய நதிகள், புஷ்கரம் முதலிய தடாகங்கள், குருச்சேத்திரம் முதலிய புண்ணிய சேத்திரங்கள், 10 திசைகள், தண்டகம் முதலிய வனங்கள், இமயம் முதலிய மலைகள் ஆகிய அனைத்தும் அழகிய திருமேனி தாங்கி அங்கு வந்தன. மேலும் தேவர்கள், கந்தர்வர்கள், தானவர்கள் ஆகிய அனைவரும் கதை கேட்க ஆவலோடு அங்கு வந்து கூடினர். தங்களது பெருமைகளை நினைத்து செருக்கி அங்கு வராதவர்களையும் பிருகு மகரிஷி அறிவுரை கூறி அழைத்து வந்தார். நாரதர் ஸ்ரீமத் பாகவத கதா சிரவணமாகிற ஞான யஜ்யத்தில் தீட்சையேற்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனையே மனதில் இருத்தி வழிவிடும் சனகாதி யோகிகளுக்கு ஆசனமளிக்க கதை சொல்ல வந்துள்ள அவர்கள் அதில் அமர்ந்தனர். அப்போது ஸ்ரீமத் பாகவத கதை கேட்க விரும்பி வந்த அனைவரும் அவர்களை வணங்கினர். கேட்க வந்தவர்களில் இறை அடியார்களான வைணவ பெருமக்கள், பற்றற்ற யோகிகள், துறவிகள், வேதமோதும் பிரம்மச்சாரிகள் ஆகியவர்கள் முற்பகுதியில் அமர்ந்தனர். அனைவருக்கும் முன் நாரதர் அமர்ந்தார். ஒரு பக்கம் ரிஷிகணங்கள், மற்றொரு பக்கம் தேவர்கள், இன்னொரு பக்கம் வேதங்கள், உபநிடதங்கள், வேறு பக்கம் புண்ணிய தீர்த்தங்கள் முதலியனவும் எதிர்வரிசைகளில் பெண்களும் தங்களுக்கு உகந்த ஆசனங்களில் அமர்ந்தனர். அப்போது ஒரு பக்கம் போற்றி போற்றி ஜெய ஜெய என்றும், மற்றொரு பக்கம் நமஸ்காரம் வணக்கம் என்றும் மற்றும் சங்கம், பேரி முதலிய வாத்திய ஒலிகளும் எங்கும் கேட்கலாயின. வாசனை பொடிகள், பொறி, பூக்கள் ஆகியவற்றை சொரிந்தன. சில தேவர்கள் புஷ்ப விமானங்களில் அமர்ந்து கொண்டு கற்பகத்தருவின் பூக்களை அனைவர் மேலும் மழையென பொழிந்தனர். சூதர் கூறுகிறார், இவ்வாறு அவர்களது பூஜை முடிந்ததும் அனைத்து மக்களும் மன ஒடுக்கத்துடன் கதை கேட்க விரும்பி அமைதியான பொழுது சனகாதி முனிவர்கள் மகாத்மாவான நாரதருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தின் பெருமையை விளக்கமாக கூறலானார்கள். சனகாதிகள் கூறுகிறார்கள், இப்பொழுது நாங்கள் ஸ்ரீ சுகரது திருவாய்மொழியான ஸ்ரீமத் பாகவதத்தின் பெருமையை கூறுகிறோம். இதை கேட்டவுடனேயே முக்திலட்சுமி நம் உள்ளங்கையில் வந்து அமர்வார். இந்த ஸ்ரீமத் பாகவத கதைகளை எப்பொழுதும் செவியார கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த அமுதை சுவைத்து கொண்டிருக்க வேண்டும். இதை கேட்பதனாலேயே பகவான் ஸ்ரீஹரி இதயத்தில் விளங்குவார். இந்த நூல் 18,000 ஸ்லோகங்களையும் 12 ஸ்கந்தங்களையும் கொண்டது. இது ஸ்ரீ சுக பரிச்சித் சம்வாதம். இதை கவனமாக கேளுங்கள்.
இந்த ஸ்ரீ சுகரது திருவாய்மொழியான இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை ஒரு நொடு பொழுது கூட கேட்காதவனோ இவ்வுலகில் மயங்கி சம்சார சக்கரத்தில் சிக்கி தவிப்பான். பற்பல சாஸ்திரங்கள் புராணங்கள் எல்லாம் கேட்டு என்ன பயன்? அனைத்தும் புத்தி மயக்கத்தை தோற்றுவிப்பனவே. ஆனால் இந்த பாகவதம் ஒன்றுதான் முக்தி தருகிறேன் என முழக்கமிடுவது. எந்த வீட்டில் தினமும் ஸ்ரீமத் பாகவதம் படிக்கப்படுகிறதோ அந்த வீடுதான் புண்ணிய சேத்திரம். அங்கு குடியிருப்பவர்களது பாவங்கள் முற்றிலுமாக அழிந்துவிடும். ஆயிரக்கணக்கான அஸ்வமேத வேள்விகள், நூற்றுக்கணக்கான வாஜபேய யாகங்கள் ஆகியன ஒன்று சேரினும் அதன் பலன் ஸ்ரீ சுகர் கூறிய ஸ்ரீமத் பாகவதத்தின் பலனுக்கு 16 1 பங்கு கூட சமனாகாது. தவசிகளே, ஸ்ரீமத் பாகவதம் கேட்கும் வரைதான் அவனது பாவங்கள் அவன் உடலில் தங்கி இருக்க முடியும். பயன் தரும் நோக்கில் கங்கை, கயா, காசி, புஷ்கரம், பிரயாகம் ஆகிய எவையும் ஸ்ரீ சுகரது ஸ்ரீமத் பாகவதத்திற்கு ஈடு செய்ய இயலாது. மோட்சம் பெற விரும்பினால் தினமும் நியமத்தோடு ஸ்ரீமத் பாகவதத்தின் ஒரு ஸ்லோகமோ அரை ஸ்லோகம் ஏன் கால் ஸ்லோகமாவது நியமத்துடன் பாராயணம் செய்யப்பட வேண்டும். ஓம் எனும் பிரணவம், வேதமாதாவான காயத்ரி மகாமந்திரம், புருஷ சுக்தம், 3 வேதங்கள், ஸ்ரீமத் பாகவதம், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்கிற 12 எழுத்துக்கள் கொண்ட மகா மந்திரம், மித்ரன், ரவி, சூரியன் என்ற 12 திருமேனிகள் கொண்ட சூரிய பகவான், பிரயாகை, வருஷ வடிவான காலதேவதை, அந்தணர்கள், அக்னிஹோத்திரம், பசு, துவாதசி திதி, துளசி, வசந்த ருத்து, புருஷோத்தமனான பகவான் ஸ்ரீமன் நாராயணன், இவர்களுக்குள் அறிவாளியான மனிதன் உண்மையில் வேறுபாடு காண மாட்டான். பொருள் புரிந்து தினமும் ஸ்ரீமத் பாகவதத்தை படிப்பவனது கோடிக்கணக்கான பிறவிகளில் செய்த பாவங்கள் அனைத்தும் நொடியில் நீங்குகின்றன. இதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை. தினமும் தவறாது ஸ்ரீமத் பாகவதத்தின் அரை ஸ்லோகமோ கால் ஸ்லோகமோ படிப்பவன் ராஜசூயம், அஸ்வமேதம் முதலிய வேள்விகளை செய்த புண்ணியம் பெறுகிறான். தினமும் ஸ்ரீமத் பாகவதம் படிப்பது, பகவான் ஸ்ரீஹரியை மனதார நினைப்பது, துளசி செடியை நீரூற்றி பராமரிப்பது, பசுவை காப்பது ஆகிய 4ம் சமமே. 4மே முக்தி தரவல்லவே. மரணப்படுக்கையில் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பவனுக்கு பகவான் மனமகிழ்ந்து வைகுண்டத்தையே அளித்திடுவார். இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை தங்க சிங்காதனத்தில் அமர்த்தி பகவானது அடியாருக்கு தானம் அளிப்பவன் பகவானது சாயுஜ்ய பதவியை அடைகிறான். ஒருவன் தன் வாழ்நாளில் ஸ்ரீமத் பாகவத அமுதத்தை மனதார ஒரு முறையாவது அல்லது சிறிதளவாவது கேட்டு பருகியிருப்பானேயாகில் அவன் பாக்கியசாலி. இல்லையில் சண்டாளனைப் போலவும் கழுதையைப் போலவும் தன் வாழ்நாட்களை வீணடித்தவனாமான். அவன் தன் தாயின் அழகை குறைத்து பிரசவ வழியால் அவளை துடிக்கச் செய்த பாவியாவான். ஸ்ரீ சுகரது திருவாக்காகிற ஸ்ரீமத் பாகவதத்தை சிறிதளவாவது அதில் உள்ள கதைகளில் ஏதாவது ஒன்றையாவது கேட்காதவன் உயிருடன் இருந்தும் சவம்தான், சிவமாக மாட்டான். அவன்தான் பாவி. இந்த பூமிக்கு அவனல்லவோ சுமை. அவனை காட்டிலும் விலங்குகளே மேலானவை. அவன் இருந்தும் பயனில்லை. அவனை அனைவரும் நிந்திப்பார்கள் என்று விண்ணில் உள்ள இந்திரன் முதலிய தேவர்கள் கூறுகிறார்கள். இவ்வுலகில் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கும் வாய்ப்பு கிடைப்பது அரிதினும் அரிது. கோடிக்கணக்கான பிறவிகளில் செய்த புண்ணியத்தால் அன்றி பிறர்க்கரிது. நாரதரே, நீங்களோ மிகவும் அறிவாளி, யோகங்களின் கொள்கலன், யோகியரில் சிறந்தவர். ஈடுபாட்டோடு கதை கேட்க வேண்டும் என்பதே நியமம். இத்தனை தினங்கள் கேட்க வேண்டும் என்ற நியமம் இல்லை. எப்போதும் கேட்க வேண்டும். பொய்யுரைக்காது பிரம்மச்சாரிய நியமத்தோடு இருந்து கேட்பது சிறந்தது. ஆனால் கலியுகத்தில் இது இயலாதென்று எண்ணிய சுகபிரம்ம ரிஷி ஒரு வழியை வகுத்து கூறியுள்ளார். அதை கூறுகிறோம் கேள். கலியுகத்தில் பல நாட்கள் வரை மன அடக்கம், நியமங்களை கடைபிடித்தல், புண்ணிய கர்மாங்களுக்காக தீட்சை மேற்கொள்ளுதல் ஆகியன மிகவும் கடினம் என்பதால் 7 நாட்கள் சப்தாகம் என்ற விதிமுறையை கூறியுள்ளார். தினந்தோறும் மிக்க ஈடுபாடுடன் கேட்பது அல்லது மாசி மாதத்தில் கேட்பது என்பதால் கிடைக்கும் புண்ணியம் என்னவோ அந்த புண்ணியத்தை 7 நாட்கள் கேட்பதனாலேயே பெறலாம் என்கிறார் ஸ்ரீ சுகர். மன அடக்கமின்மை, நோய்கள் அதிகமாக பரவுதல், ஜீவர்களின் அற்பமான ஆயுள், கலியுகத்தில் நேரும் பலவிதமான துன்பங்கள், இவை அனைத்தையும் நன்கு ஆலோசித்து இந்த சப்தாக விதி ஏற்படுத்தப்பட்டது. தவம், யோகம், சமாதி நிலை ஆகியவைகளாலும் பெற இயலாத உயர்ந்த பயனை இந்த சப்தாகம சிரவண விதியால் 7 நாட்களில் கேட்பது என்ற நியமத்தால் எளிதாகவே பெற இயலும். இந்த சப்தாக சிரவணம் என்பது அஸ்வமேதம் முதலிய வேள்விகள் செய்வதை காட்டிலும் சிறந்தது. சாந்திராயணம் முதலிய விரதங்களிலும் இதுவே உயர்ந்தது. தவத்தினும் உயர்ந்தது. தீர்த்த யாத்திரை மேற்கொண்டு புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்வதால் பெறக்கூடிய புண்ணியத்தை காட்டிலும் அதிக புண்ணியம் பெறலாகும். இந்த 7 நாட்கள் பாராயணம் செய்வதும் அதை கேட்பதும் அஷ்டாங்க யோகத்தினும் சிறந்தது. இவ்வளவு என்ன, தியான யோகம், ஞான யோகம் ஆகியவற்றை விட சிறந்தது. இதன் பெருமை எவ்வளவுதான் சொல்வது. அனைத்து மார்க்கங்களிலும் சிறந்தது.
சவுனகர் கேட்கிறார், சூதரே, தாங்கள் ஸ்ரீமத் பாகவத சப்தாக சிராவணம் பற்றி கூறியது வியப்பாக இருக்கிறது. யோக சாஸ்திரங்களை அறிந்த பிரம்மதேவருக்கும் மூல காரணமாக இருக்கிற ஸ்ரீமன் நாராயணனை பற்றி இது பேசுகிறது. முக்தி பெறும் பல பல வழிகளில் ஞானம், யோகம் முதலிய வழிகளை காட்டிலும் இந்த கலியுகத்தில் ஸ்ரீமத் பாகவத சப்தாக சிரவணமே சிறந்தது என்பதுதான் எப்படி? இது சிறந்து விளங்க காரணம் என்ன? சூதர் கூறுகிறார், சவுனகரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த உலகை விடுத்து வைகுண்டம் செல்லும் முன் உத்தவருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தின் 11வது ஸ்கந்தத்தை கூறினார். அது முழுக்க முழுக்க ஞானத்தையே பிரதானமாக கொண்டது. இதை கேட்ட பின்பும் உத்தவர் பகவானிடம் கேட்கலானார். உத்தவர் கேட்கிறார், கோவிந்தா, இவ்வுலகில் இதுவரை அடியார்களை காத்து இப்போது ஸ்ரீ வைகுண்டம் செல்ல தயாராக இருக்கிறீர்கள். இப்பொழுது என் மனதில் தோன்றியுள்ள கலக்கத்தை சற்றே கேட்டு எனக்கு தெளிவு வரும் வழியை கூறிய பின் வைகுண்டம் செல்லுங்கள். இப்போது கொடுமையான கலிகாலம் வரப்போகிறது. இந்த பூமியில் தீயவர்கள் அதிகளவில் தோன்றுவார்கள். இத்தீயவர்களின் சேர்க்கையால் இருக்கும் சில சத்புருஷர்களும் தீயவர்களாகி விடுவார்களே. இப்போது அவர்களது சுமையால் துன்பப்படும் பசுமேனியலான இந்த பூமி யாரை சரணம் பற்றுவாள்? தாமரை கண்ணனே, தங்களை விட்டால் இந்த பூமியை காப்பவர் யாருமே இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. இறைவனை, தாங்களோ ஏழை பங்காளர். இறையடியார்களை நினைத்து அவர்கள் மேல் கருணை கொண்டு இங்கிருந்து வைகுண்டம் செல்ல வேண்டாம். தாங்கள் ஒரு குறிப்பிட்ட திருமேனியற்றவர். நிர்குண நிராகார சித் சுரூபரான தாங்கள் பக்தர்களுக்கு அருள் புரியவே அனந்த கல்யாண குணகம்பீரனாக திருமேனியுடன் காட்சி அளிக்கிறீர்கள். சரி, தாங்கள் ஸ்ரீ வைகுண்டம் சென்றபின் இந்த இறையடியார்கள் இந்த பூமியில் எப்படித்தான் வாழ முடியும்? நிர்குணோபாசனையோ மிகவும் கடினமானது. ஆகவே சற்று யோசித்து செய்வதே நல்லது. பிரபாச சேத்திரத்தில் உத்தவர் இவ்வாறு கூறியதை கேட்ட பகவான், பக்தர்களது ரட்சணைக்காக அவர்களுக்கு பற்றுப்போடாக நாம் இப்போது என்ன செய்ய முடியும் என்று தனக்குள் யோசிக்கலானார். சவுனகரை இவ்வாறு யோசித்த பகவான் தனது முழு சக்தியும் ஸ்ரீமத் பாகவதத்தினுள் செலுத்தினார். தான் இந்த திருமேனியை மறைத்ததும் ஸ்ரீமத் பாகவதம் பெருங்கடலில் நுழைந்தார். ஆகவே இந்த ஸ்ரீமத் பாகவதம் பகவானது சொல் வடிவமே. இந்த ஸ்ரீமத் பாகவதம் பகவானது சொல் வடிவம் என்றால் பகவான் இதன் பொருள் வடிவம். இதை பூஜிப்பது, கேட்பது, படிப்பது அல்லது பார்ப்பது என்பதனாலேயே மனிதனின் அனைத்து பாபங்களும் அழிந்துவிடும். ஆகவேதான் இந்த சப்தாக சிரவணம் மிக மிக உயர்ந்ததாக கூறப்படுகிறது. கலியுகத்தில் மற்றெல்லா சாதனங்களையும் விட இதுவே சிறந்த சாதனமாக கருதப்படுகிறது. இதுவே உயர்ந்த தர்மமாகும். கலியுகத்தில் துன்பங்கள், ஏழ்மை நிலை, துர்பாக்கியம் மற்றும் அனைத்து பாவங்களையும் நிர்மூலமாக்கும் ஒரே சிறந்த தர்மம் இந்த சப்தாக சிரவணமே. காமம், கோபம் முதலிய பகைவர்களையும் ஒழிப்பது. தேவர்களாலும் பகவானது இந்த ஸ்ரீ விஷ்ணு மாயை கடத்தல் இருக்குது. எனில் மனிதர்கள் எவ்வாறு கடந்து நீந்தி வருவர்? ஆகவே இந்த விஷ்ணு மாயை எளிதில் கடந்து ஆன்ம ஞானம் பெறவே சப்தாக சிரவணம் என்கிற முறை கூறப்பட்டுள்ளது. சூதர் கூறுகிறார், சவுனகரே, சனகாதி முனிவர்கள் இவ்வாறு ஸ்ரீமத் பாகவத சப்தாக சிரவணத்தின் பெருமைகளை கூறி வந்தபோது அந்த அவையில் ஒரு ஆச்சரியம் நடந்தது. அதை கூறுகிறேன், கேளுங்கள். இவ்வாறு ஸ்ரீமத் பாகவத்தின் பெருமைகளை கூறி வந்தபோது ஞானம், வைராக்கியம் என்ற தன் இரு மக்களுடன் யௌவன பருவாளகு பெற்ற தூய்மையோடு அன்பு வடிவான பக்தி என்ற அந்த பெண் ஸ்ரீ கிருஷ்ணா, கோவிந்தா, ஹரே, முராரே, ஹேநாதா, நாராயணா, வாசுதேவா என்ற பகவானது திருநாமங்களை உறக்க கூறிய வண்ணம் திடீரென்று அங்கு தோன்றினான். ஸ்ரீமத் பாகவதத்தின் பொருளையே அணிகலன்களாக கொண்டு பரமசுந்தரியான பக்தி என்ற அரசி அங்கு திடீரென தோன்றியதை கண்ட அவையினர், முனிவர்களது பெருத்த அவையில் இவள் எவ்வாறு வந்தார், எப்படி உள்நுழைந்தாள் என்று அவரவர் கேட்கலாயினர். அப்போது சனகாதி முனிவர்கள், இவள் பக்தி தேவி, ஸ்ரீமத் பாகவத கதையமுதத்திலிருந்து இப்போதுதான் வெளித்தோன்றினாள் என்றனர். இதை கேட்ட பக்தி தேவி தனது இரு மக்களுடன் மிக்க வணக்கமாக சனத்குமாரிடம் கூறினாள். பக்தி தேவி கூறுகிறாள், முனிவர்களே, இக்களியில் நான் அழிந்தவள் போல் இருந்தேன். தாங்கள் இந்த ஸ்ரீமத் பாகவத கதையமுதத்தை வாரியரித்து என்னை திரும்பவும் வலிமை படைத்தவளாக செய்தீர்கள். இப்போது நான் எங்கு தங்குவது என்று கூற வேண்டுகிறேன். இதை கேட்ட பிரம்மத்தை எறிந்த சனகாதிகள் அவளிடம் கூறினார்கள், பக்தியே, நீ பக்தர்களையே பகவான் ஆக்குபவள், ஈடு இணையற்ற அன்பை தருபவள், பிரபஞ்ச பிணிகளை போக்குபவள். ஆகவே ஸ்ரீ விஷ்ணு பக்தர்களது இதய கமலத்திலே நித்தியமாய் நிரந்தரமாய் தைரியமாக வாழக்கடவாய். இந்த கலியுகத்தின் தோஷங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எங்கு வேண்டுமானாலும் பரவலாம். ஆனால் நீ இருக்கும் இடங்களில் இந்த தோஷங்கள் தலை காட்டாது. இவ்வாறு அவர்களது அருள் ஆணையேற்ற பக்தி தேவி பகவத் பக்தர்களின் இதயத்தில் குடியேறினார். பகவானது பக்தியை மட்டும் இதயத்தில் தாங்கியவன் உலகிலும் தரித்திரனாக இருந்தபோதில் அவனே பெருத்த செல்வந்தன். ஏனெனில் இந்த பக்தி என்னும் கயிற்றால் கட்டப்பட்ட பகவான் ஸ்ரீஹரி தனது ஸ்ரீ வைகுண்டத்தையும் துறந்து அந்த பக்னது இதயத்தில் குடிபுகுந்து விழுகிறானே. இந்த புவி உலகில் ஸ்ரீமத் பாகவதமே பரபிரம்மமான சாட்சாத் பகவானது அர்ச்சை திருமேனி. இதன் பெருமையை நாம் எவ்வாறு அறிந்து கூற இயலும்? இதனையே நம்பி இதை கேட்கவோ சொல்பவனும் கேட்பவனும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு சமமாக ஆகிறார்கள். அதாவது ஸ்ரீ கிருஷ்ணனாகவே ஆகிறார்கள்.
இவ்வாறு இருக்க இதை விடுத்து வேறு தர்ம நெறிகளால் பெறப்போவதுதான் என்ன? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே குருபவனபுரேஷாய. ஓம் நமோ பகவதே நாராயணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீகிருஷ்ணாய. ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்தின் 3வது அத்தியாயம் முற்றிற்று.